guys, நம்ம CL subscribers, family மக்களே and friends எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்னுடைய ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் மறக்காம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா IPL ஆக்ஷன் 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆக்ஷன் சூப்பராக போச்சு. வேறு லெவலில் ரெக்கார்ட் கிரியேட்ஸ் ஏற்பட்டது. உங்களுக்கே தெரியும், மிச்சல் ஸ்டார்க் ஹையஸ்ட் பிளேயர் இன் ஆக்ஷன் டு பி 24 crore கொல்கத்தா எடுத்தாங்க. கமின்ஸ் அடுத்து 20 crore SRH எடுத்தாங்க. சில பல சர்ப்ரைஸ் அன்சோல் நடந்தது. எல்லா டீம்ஸும் சில பல சர்ப்ரைஸ் பிக்ஸ் எடுத்தாங்க. 14 crore டேரியல் மிச்சல், 11 crore அல்சாரி ஜோசப், ஸ்டீல் மதுஷனக்கா கோச். ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருந்தது. நம்ம இன்னைக்கு 10 டீமோட கீ ஆக்ஷன் பிக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா IPL ஆக்ஷன் டிசம்பர் 19 டியூஸ்டே நடந்தது. ஸோ 10 டீமும் வந்து ரிமைனிங் பர்ஸோட வந்தாங்க. அதில் ஹையஸ்ட்டாக GT வந்தாங்க. பட் GTயோட சம்பவம் செஞ்சது பார்த்தீங்கன்னா மும்பை CSK தான். அவங்களுக்கு தான் இது ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக்ஷனாக முடிஞ்சது. ஈவன் SRH ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற டீமுக்கு சுமாரான ஆக்ஷனாக தான் இருந்தது. ஸோ நம்ம 10 டீமே யார் யார் எடுத்தாங்கன்னு பார்க்க போகிறது இல்லை. 10 டீமும் ஆக்ஷனில் எடுத்த கீ பிளேயர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் ஆக்ஷன் பற்றி ப்ரிவியூ போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு CSK கிட்டேருந்து போவோம். CSK பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் எவர் சீன் சொல்லலாம். ராய்டு, பென் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், இதுதான் தேவையாக இருந்தது. நான் 31 கோடியில் இதுக்கு CSK பக்காவாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பேக்கப் ஃபாஸ்ட் பவுலராக முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்தாங்க. அது ஒரு நல்ல பிக்கு. சேப்பா கண்டிஷன்ஸில் அவர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆப்சல்யூட் சூப்பர் பிக்கு. டேரியல் மிச்சல் 14 crore போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. டேரியல் மிச்சல் போவாங்கன்னு தெரியும், அந்த அளவுக்கு போவாங்கன்னு தெரியல. பட் செம்ம பிக்கு, கன்ஃபார்ம் பிளேயிங் விளாடுவார். பென் ஸ்டோக்ஸ் எப்படி போன வருஷம் எடுத்தாங்க, அவர் இன்ஜுரி போட்டார். இவர் இன்ஜுரி கேஸ் தான் இல்லை, சூப்பர் ஆடக்கூடிய பேர். ஸோ டேரியல் மிச்சல் பிக்கஸ்ட் அசெட் லுக்கிங் ஃபார்வர்ட். ஷாதுல் தாக்கூர் திரும்பி ஹோம் கமிங் CSKக்கு. அவர் தோனி கீழனாலே சூப்பராக பண்ணிடுவார். மற்ற எல்லா டீம்லையும் அடி வாங்குவார். பட் தோனி கீழே அவர் வேறு மாதிரி. ஸோ அது ஒரு நல்ல பிக்கு. சச்சின் ரவீந்திரா 1.5 crore செம்ம ஸ்டீலுங்க. யாருமே எதிர்பார்க்கலாம் அந்த ஒரு சீப் ரேட்டில் கிடைப்பாங்கன்னு. கன்ஃபார்ம் மொயின் அலி பேக்கப்பு. ஸோ CSK ஆல் பாக்ஸஸ் டிக்கு ஆக்ஷனில் நான் அவங்களுக்கு 5 out of 5. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் நான் சூப்பரான ஆக்ஷன் சொல்லலாம். பிகாஸ் இவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை, ஒரு ஸ்பின் தேவை, அதுக்கப்புறம் பேட்டிங் உங்களுக்கு எல்லாமே கன் ஷார்ட்டடு. ஸோ இவங்க யார் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 crore ஜெரால் காட்சிலாம் பெஸ்ட் ஸ்டீல் ஐ ஹவ் எவர் சீன். சச்சின் ரவீந்திரா பெஸ்ட் ஸ்டீல். பட் அதுக்கடுத்த ஸ்டீல்னா இவர் தான் ஜெரால் காட்சி. இவரோட வேர்ல்ட் கப் இதுக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்கும் 5 crore கம்மிங்க. 10 point எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தில்ஷான் மதுஷனாக்கும் 4.5 எடுத்தாங்க. இந்த 2 பெஸ்ட் பிக்ஸே டிஃபைன் மும்பை இந்தியன்ஸோட ஆக்ஷன் எப்படி போச்சுன்னு. இது இல்லாமல் முகமது நபி ஒரு பேக்கப் ஸ்பின்னர் எடுத்தாங்க. துவான் துஷரா, மினி மல்லிங்கா அவர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்துருக்காங்க. ஸோ மும்பைக்கு தேவைப்பட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் எடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் மும்பை எவர் ஹேட். ஸோ மும்பைக்கும் 5 out of 5 இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன் பவுலிங், கன் பேட்டிங் டீம் செட்டுங்க மும்பைக்கு. அடுத்து RCBக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த புவரஸ்ட் ஆப்ஷன் ஐ ஹவ் எவர் ஹேட் அண்ட் ஹவ் எவர் சீன் ஃபார் RCB. இருந்ததும் 23 கோடி. அதில் ஒரு 20 கோடி வரைக்கும் கமின்ஸ் போனாங்க. மனசாட்சியே இல்லையாங்க போயிருந்தா. அதுக்கப்புறம் யாருமே எடுத்துக்க முடியாது. அல்சாரி ஜோசப் நல்ல பீக் நான் இல்லைன்னு சொல்ல. பட் 11 crore அவர் வரத்தே கிடையாது. மினிமம் 5-3 சொல்லலாம். லாக்கி ஃபெர்குசன் 2 crore ஸ்டீல் RCB. டெத் பவுலிங்கில் நல்லா கை கொடுப்பாரு. டாம் கரன் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக அக்கீல் ஹுசைன், முஜிபுர் ரஹ்மான், கேஷவ் மகாராஜ் அந்த மாதிரி யாரும் எடுத்துருக்கலாம், வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் டாம் கரன், லாக்கி ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப் எடுத்தாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னு புரியல. ஒன் ஆஃப் த புவரஸ்ட் ஆக்ஷன். ஒரு ஸ்பின்னு பயங்கர வீக்கு, பவுலிங் ஒன்றுமே இல்லை, பேட்டிங் கேமரா டாப் 6 தான் இருக்குது. ஸோ RCBக்கு 2 out of 5. அடுத்து கொல்கத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா நாட் த பெஸ்ட் ஆக்ஷன், பட் ஓகே மைல்டு ஆக்ஷன் நான் சொல்வேன். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஹோல் ரீவாம்பே இருந்தது. ஒரு பவுலிங் லைனப்பே இல்லை, சுத்தமாக யங்ஸ்டர்ஸ் நம்ம தான் இருக்காங்க. ஸ்பின்னு செட்டு, பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அதில் 32 கோடியோட போய் இவங்க 24 கோடி ஸ்டார்க்குக்கே செலவு பண்ணிட்டாங்க. செம்ம பிக்கு நான் இல்லைன்னு சொல்ல. இன்ஜுரி உயிருக்கு போனோம்லாம் வந்தால் கொல்கத்தா காலி. 24 கோடி ஸ்வாஹா. சேட்டன் சக்காரியா ஒரு பெஸ்ட் பிக்குங்க. 50 lakhs crore ஸ்டீலு. முஜிபுர் ரஹ்மான் 1 crore சூப்பர் ஸ்டீலு. ஸோ இது ரெண்டும் நான் பாராட்டுவேன். KK நல்லா பண்ணாங்க. இது இல்லாமல் சொல்கிற மாதிரி இல்லை. ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் ரசலுக்கு பேக்கப்பாக ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் அவர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கஸ் அட்கின்சன் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டார்க் பேக்கப். ஸோ KKR அவங்களோட டியூட்டியை பக்காவாக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நான் 4 out of 5 தரேன். ஸ்டார்க்கு அவ்வளோ கோடி போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நல்லா ஆடி கொடுக்கணும். குஜராத் டைட்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஆக்ஷன் சொல்லுவேன். பட் அவங்களுக்கு என்னன்னா ஸ்டார்க்கு 24.50 வரைக்கும் போயிட்டு ஏன் 24.75 பேக் அவுட் ஆனாங்கன்னு தெரியல. இல்லைன்னா ஸ்டார்க் GT தான் போயிருப்பாரு. ஓவரால் GTக்கு ஒரு குட் ஆக்ஷன் சொல்லலாம். ஷாருக் கான் எடுத்தாங்க 7 கோடிக்கு. உமேஷ் யாதவ் 5 கோடி. அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் அன்னோன் கம்யூனிட்டி பிக் பேஷ் ஆஸ்திரேலியாவுக்கு சூப்பராக பண்ணார். அவர் 10 கோடி. அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் 50 lakhs. சூப்பராக பண்ணாங்க. ஹார்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் ஓமர் ஜாய், உமேஷ் யாதவ், முகமது ஷமி, மோஹித் சர்மா. யோசிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஷாருக் கான் ஆஸ் எ ஃபினிஷர் வேற மாதிரி GT. ஸோ GTக்கு நான் வந்து இந்த ஆக்ஷனில் அவங்களோட பிக்ஸுக்கு 4 out of 5 தரேன். ஸ்டார்க் எடுத்திருந்தா 5 out of 5 கொடுத்தேன். பட் ஓவரால் GT கன் ஸ்குவாட். அடுத்து SRH பக்கம் போவோம். SRHக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் அவங்க லைஃப் டைம்லேயே மறக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், வனிந்து அசரங்கா 1.5 யூ பெஸ்ட் ஸ்டீல் ஆஃப் த ஆக்ஷன்னே சொல்லுவான். ஒரு பெஸ்ட் அன்னோன் கமாடிட்டிலாம் இல்லை, சூப்பர் பிளேயர் அவர் எப்படி 1.5 ஸ்டீல் எடுத்தாங்கன்னு தெரியல. செம்ம ஸ்பின் கன் ஆயிடுச்சு இப்போ SRHக்கு. டிராவிஸ் ஹெட் பேக்கப் ஓப்பனராக இல்லை பிளேயிங் ஆடுவாரான்னு தெரியல. அவர் 6.8 வருது. பேட்ரிக் கமின்ஸ் வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்த கேப்டன், ஆஸ்திரேலியாவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். அவர் எடுத்துட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் 20 கோடி கொடுத்து கமின்ஸ் வாங்கினதால கேப்டன்சி ஷூராக கொடுத்துருவாங்க. ஏடன் மார்க்கன் இடம் அவ்வளோதான், கோவிந்தா தான். இதை
தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் தியாகி ஜெயதேவ் உணர்கிட்ட எடுத்தாங்க, அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஓவரால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. வனிந்து அசரங்கா, டிராவிஸ் ஹெட்டு, பேட் கமின்ஸ்லேயே சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு டெஃபினட்டாக 5/5 தரலாம். பட் 4 ஃபாரினர்ஸில் கஷ்டப்படுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு தேவை ரோமன் போல், ரைலி ரூசோ கைட்டு விட்டதால் ஒரு ஃபினிஷர்ஸ் தேவை. அதில் பக்காவாக ஹாரி ப்ரூக் வந்து 4.5 crore எடுத்தாங்க. சூப்பர் பிக்குன்னு சொல்வேன். அது இல்லாமல் அவங்க வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர் ஷாய் ஹோப், கிறிஸ்டியன் ஸ்டப் சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறம் ஜெய் ரிச்சர்ட்சன். அந்த 3 பிக்கு பற்றி நான் அவ்வளோவா பேச விரும்பலை. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஷாய் ஹோப் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பட் நல்ல பிளேயர். ஜெய் ரிச்சர்ட்சன் ஒரு இன்ஜுரி கேஸையும் எடுத்தாங்கன்னு சொல்லி. ஸோ டெல்லிக்கு 3/5 நான் தரேன். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் பவல் தான் ஃபஸ்ட்டு பிளேயராகவே ஆக்ஷன் வந்தார். அவர் வந்து 7 கோடி கொடுத்துருத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பேட்டிங்கில் ஒரு ஃபினிஷர் தேவைன்னு ஹெட்மேர் எடுத்து. ஸோ சூப்பர் பிக்குன்னு சொல்வேன். இது இல்லாமல் T10 லெஜண்ட் டாப் ஆர்டர் கேட்மோர், உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமான்னு தெரியல, ஆர்ஆர் வீடியோ பண்ணும்போது சொல்கிறேன். நாண்ட்ரே பர்கர் இப்போ இந்தியா சவுத்துக்கா சீரிஸ்க்கு சூப்பராக பண்ணார், அவர் எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆர்ஆரோட நல்ல பிக். ஸோ ஆர்ஆருக்கு எல்லாமே டீம் செட்டுங்க, அவங்களுக்கு வெறும் பேக்கப் தான் தேவை. ரோமன் பவல் எடுத்ததில் நல்லா பண்ணாங்க. ஸோ ஆர்ஆருக்கு 4/5 தரேன். சூப்பர் ஆக்ஷனாக போச்சு. அடுத்து எல்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளுங்க, அவங்களுக்கும் டீம் செட்டு ஆர்ஆர் மாதிரியே பேக்கப்ஸ் தான் தேவைப்பட்டது. 13 கோடியோட போனாங்க. ராஜஸ்தான் 15, இவங்க 13. எல்எஸ்சி பார்த்தீங்கன்னா சிவமாவை எடுத்தாங்க 6.4க்கு நல்ல பிக்கு. பிகாஸ் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேசுகிறே இல்லை. ஆவேஷ்கான ஆர்ஆருக்கு தள்ளி விட்டாங்க. ஆல்சோ படிக்கல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டேவிட் வில்லி ஒரு பேக்கப். பிகாஸ் மார்குட் எப்போ வேணால் இன்ஜுரின்னு ஊருக்கு போகலாம், ஒரு இன்ஜுரி கேஸு. ஸோ அதனால் டேவிட் வில்லி நல்ல பேக்கப். மற்றபடி அவங்களுக்கு கன் பேட்டிங். ஸோ இந்த 2 பிக்கு லக்னோவுக்கு நல்லா போச்சு. 3/5 தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, எப்பயும் ஷாப்பிங் பண்ணுவாங்க. இந்த தடவை உஷாராக கம்மி பிளேயர்ஸ் தான் வாங்கிட்டாங்க. பட் என்ன புரியலனா ரைலி ரூசோ இவங்க 8 கோடி கொடுத்து எடுத்தாங்க. எல்லாம் மனசாட்சி இல்லை, எப்படியும் பிளேயிங் ஆட வைக்க போகிறது இல்லை. எதுக்கு அவ்வளோ க்ரோஸ் கொடுத்து எடுத்தாங்க புரியல. கிறிஸ் வோக்ஸ் at 4 crore ஒரு டீசென்ட் இதுதான். அவர் வந்து ரபாடா சாம் கர்ன் யாரோ ஒருத்தருக்கு பேக்கப்பாக ஆடுவார். ஹர்ஷல் பட்டேல் அவங்களுக்கு ஒரு இப்போ நல்ல தலைவலி முடிஞ்சு போச்சு. பேட்டிங் கன்னு, பவுலிங் கன்னு. பிகாஸ் 10.75 எடுத்துருவாங்க. ஸோ பஞ்சாபுக்கு நான் இல்லை 3/5 தருவேன். அவ்வளோதான் மக்களே, 10 டீமோட கீ ஆக்ஷன் பிக்ஸ் யார் எப்படி போச்சு, அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்து 5/5 அவங்களுக்கு எவ்வளோ மார்க் தரலாம் நான் வீடியோவில் பேசியிருக்கேன். பட் இதுக்கப்புறம் 5 டீமாக வீடியோ போட போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2. அவங்களோட ஆக்ஷன் ரியலி சூப்பராக போச்சா, எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் உண்மையிலே வர்த்தா, பிளேயிங் லெவனில் எங்கே ஃபிட் ஆவாங்க, இவங்க பண்ண தப்பா சரியான்றது நம்ம ப்ரிவியூ பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் ஒரு ஒன்லைனராக தான் பார்த்தோம். இனிமேல் வரப்போகிற அடுத்த 2 வீடியோவில் 5 டீமாக போட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ போட போகிறோம் ஆக்ஷனில். ஸோ ரெடியாக இருங்க மக்களே. ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் வீடியோ வரும். ஸ்டே டியூன். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஐபிஎல் ஆக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. 1 month to go, 2 weeks to go பேசியிருந்தோம். கடைசியில் ஆக்ஷனே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ IPL 2024 கவுண்டன் வரும். IPL 2020 ரிலேட்டட் வீடியோ February வரும். பட் இதுக்கப்புறம் ஆக்ஷன் ரிவ்யூ இந்தியா வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன். நன்றி மக்கள்.